முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தி மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. விஸ்வாச வருடம் வைகாசி மாதம் 13ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 27ஆம் நாள், வாரம் செவ்வாய்க்கிழமை, நட்சத்திரம் ரோஹிணி, சந்திராஷ்டமம் சுவாதி, யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் சுகர்மம், திதி பிரதமை, கரணம் கிம்ஸ்துக்கணம். சுப வேளைகள் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மற்றும் இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சிறப்பு வழிபாடுகள்: திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம், மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வாகனத்தில் புறப்பாடு. இன்று அபிஷேகம், பரிகாரங்கள் செய்ய உகந்த நாள், மருத்துவம் சிகிச்சை எடுப்பதற்கு உகந்த நாள், மனை வீடு சார்ந்த பணிகளை செய்ய உகந்த நாள். இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். உங்கள் ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மை எளிதில் புலப்படும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், கடின வேலைகள் எல்லாம் பலன் தரும். குழந்தைகளின் முயற்சிக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீடு வாகன மாற்ற சிந்தனை மேலோங்கும். பெண்களாலும் சக ஊழியர்களாலும் சில அலைச்சல்களையும் கால விரயங்களையும் சந்திப்பீர்கள். வாழ்க்கை துணையால் செலவுகளை சந்திப்பதால் அவர்களுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படும். ரிஷபம். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மை வெளிப்படும். நண்பர்களால் தனவரவு உண்டாகும். குழந்தைகளால் தனவரவு உண்டாகும். சகோதரன் கருத்து வேறுபாடு உண்டாகும். உறவினர்களால் சங்கடங்கள் தோன்றி மறையும். குழந்தைகளுக்கு உங்களுடைய ஆதரவும் அனுகூலமும் தேவைப்படும். பெண்களாலும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாலும் இன்று தொழிலில் வளர்ச்சி காண்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. மிதுனம். அரசு வழி காரியங்கள், அரசு இடங்களில் அலைச்சல்கள் ஏற்படுவதால் அதை இன்று தவிர்க்கவும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தால் இன்று நன்றாக இருக்கும். நண்பர்கள், நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். உங்கள் பேச்சில் உஷ்ணத்தை தவிர்ப்பது நல்லது. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நடக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகளில், போட்டிகளில் சிறு சிறு தடைகள் ஏற்படும். தொழிலில் சக ஊழியர்கள், பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். கடகம். இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வருமானங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் தியாகங்களையும் செய்ய வேண்டி வரும். குடும்பத்தில் எல்லோருடன் பேசி பழகுவது நல்லது. தனிமையை தவிர்த்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சகோதரர் உங்களை சார்ந்திருப்பதால் அவருடைய தேவைகளை பார்த்து செய்யவும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் நல்ல வளர்ச்சி இருப்பதால் இன்று அந்த காரியங்களை தைரியமாக செய்யலாம். நண்பர்களால் வருமானங்களும் லாபங்களும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள், பெண்களால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். சிம்மம். தொழிலில் உங்களுடைய நிர்வாக திறமையால் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். தொழிலில் புதியவர்கள் அறிமுகம் கிடைக்கும். நண்பர்கள், ஒப்பந்ததாரர்கள், பார்ட்னர்கள் போன்றவர்களால் உங்களுக்கு வளர்ச்சி காணலாம். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும். சகோதரர்கள் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பெண்களாலும் சக ஊழியர்களாலும் பிரச்சனை என்பதால் அவர்களுடன் பழகுவதில் கவனம் தேவை. உறவினர்களால் சிறு சிறு சங்கடங்கள் வந்து தீரும். இருந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் ஏற்படும். கன்னி. இன்று உங்களுடைய செல்வாக்கு உயரும். ஆளுமைத்தன்மை, அதிகாரத்தன்மையால் அதை நிலைநிறுத்துவீர்கள். புதிய நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சக ஊழியர்கள், பெண்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள்.
குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சகோதரருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருக்கும். இருந்தாலும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். துலாம், இன்று உங்களுடைய நிர்வாக திறமைக்கு சோதனைகள் உண்டாகும். புதிய நபர்களால் சங்கடம் உண்டாகும். நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். பெண்கள் சக ஊழியர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்படுத்துவார்கள். அதனால் பணிசுமை கூடும். குழந்தைகள் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். சகோதரருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தராது. லாபத்தில் சில சரிவுகளை எதிர்பார்க்கலாம். பரிகாரங்களை செய்வதற்கு தடைகள் ஏற்படும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். விருச்சிகம், வாழ்க்கை துணையால் அனுகூலம் ஆதாயம் உண்டு. வியாபார வணிகம் நல்ல முன்னேற்றம் காணும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். அரசு விஷயங்களில் அரசு காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலனை கிடைக்கலாம். குழந்தைகளின் விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுவதால் கவனமும் கண்காணிப்பும் தேவை. நீங்கள் விரும்பிய காரியங்களை நிறைவேற்ற சக ஊழியர்களும் பெண்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆளுமை அதிகரிப்பதால் அவரை அனுசரித்து செல்லவும். தனுசு, இன்று உங்களுடைய நிர்வாகத்திற்கும் ஆளுமை திறமைக்கும் சில சோதனைகள் உண்டாகலாம். அதனால் பணிச்சுமை கூடும். நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். புதிய நபர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். அதிகாரிகளின் கடுபிடிகள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயங்கள் உண்டாகும். மகரம், நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிப்பதற்கு உங்களுடைய ஆளுமைத்தன்மையும் நிர்வாகத்தன்மையும் உதவிகரமாக இருக்கும். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். குழந்தைகளின் சுமை அதிகரிப்பதால் அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டுதலாக இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்ப அங்கத்திற்கிடையே ஒரு ஆரோக்கியகரமான போட்டிகள் உருவாகும். பெண்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உறவினர்கள் வருகையால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். நீங்கள் விரும்பிய காரியங்களை நீங்கள் நினைத்தபடி நடத்தி கொள்வீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதாயமாக இருப்பார்கள். அவர்களை இருந்தாலும் அனுசரித்து செல்வது நல்லது. கும்பம், அரசு காரியங்களில் அரசு இனங்களில் நல்ல எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் ஆதரவு உண்டு. உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். உங்களின் விருப்பத்தையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சகோதரன் சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்வது நல்லது. வாக்குவாதங்கள் அல்லது கருத்து பேதங்கள் ஏற்பட்டால் தற்காலிக பிரிவிற்கு வழிவகுக்கும் என்பதால் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லவும். மீனம், இன்று முயற்சிகள் போட்டியில் எல்லாவற்றையும் வெற்றி காண்பீர்கள். அரசு காரியங்கள் அரசு விஷயங்களில் போட்டிகள் ஏற்படுவதால் அவற்றை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் புதிய நபர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு துணை புரிவார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற சில தடைகள் ஏற்படலாம். கடின உழைப்பும் கடின முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரும் என்பதால் அவற்றை மேற்கொள்ளவும். குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். உறவினர்களால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் இந்த நாளை எளிதாக கடந்து செல்வீர்கள். இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. மேலும் அமைதி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷம் போன்ற எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு தந்து அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்ம வழி குறைப்போம். இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.